ஹலோ எவ்ரிபாடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு. வெல்கம் டு மை சேனல். இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னு ஆசைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஐ ஸ்வேர் நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 2 பேசிக் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் மழை ரிலேட்டடான சென்டென்சஸ். இப்போ மழை கம்மியாக பேஞ்சிச்சுன்னா, இல்லை மழை பெருசாக பேஞ்சிச்சுன்னா, மழை தூறுச்சுன்னா, மழையில் நனைஞ்சோம் அப்படின்னா எப்படி அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும், இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாட் இஸ் யோர் ஏஜ்? உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யோர் ஏஜ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வாட் இஸ் யோர் ஃபாதர்? உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யோர் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது 2 பேசிக் சென்டென்சஸ். வாட் இஸ் யோர் ஏஜ் அண்ட் வாட் இஸ் யோர் ஃபாதர். இப்போ வாங்க நம்ம மழை ரிலேட்டடான சென்டென்சஸ் பற்றி பார்க்கலாம். மழைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ லவ் த ஷவர்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னா எனக்கு மழை என்றால் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஐ ரிப்பீட், ஐ லவ் த ஷவர்ஸ் ஆஃப் ரெயின். த நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா பெட்ரிச்சோர். சான்ஸே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மண் வாசனை. மண் வாசனை கூட பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ மண் வாசனை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பெட்ரிச்சோர்னு சொல்லணும். பெட்ரிச்சோர்னா த ஸ்மெல் ஆஃப் ரெயின். உங்களில் எத்தனை பேருக்கு மழையில் நனைகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் லவ் டு ட்ரென்ச் இன் த ரெயின். அதாவது நான் மழையில் நனைந்து விட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் ட்ரென்ச்ட் இன் த ரெயின். ஐ ரிப்பீட், ஐ ஹாவ் ட்ரென்ச்ட் இன் த ரெயின். ஓகே, நான் மழையில் நனைந்து விட்டேன். இப்போ ரொம்ப பெரிய மழை பெய்யுது, அதாவது பெரிய மழை பெய்கிறது எப்படி சொல்கிறது? இட் இஸ் லேஷிங் டவுன் அப்படின்னா பெரிய மழை பெய்கிறது. ஐ ரிப்பீட், இட் இஸ் லேஷிங் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ மழை ரொம்ப பெய்யுதுங்க. நீங்கள் வெளியில் ஏதோ எமர்ஜென்சிக்கு போகணும். அப்போது உங்கள் ரெயின் கோட்டை மறந்துடாமல் போட்டுட்டு போங்க. இதை எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபர்கெட் டு வியர் யோர் ரெயின் கோட். ஐ ரிப்பீட், don't forget to wear your raincoat. உங்களோட ரெயின் கோட்டை போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தூறல். தூறல் அப்படின்னா ட்ரிஸ்லிங்னு அர்த்தம். இப்போ வெளியே தூறல் தூறுது அப்படின்னா மழை தூறுது. எப்படி சொல்வீங்க? இட் இஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைட். ஐ ரிப்பீட், இட் இஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைட். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ ரொம்ப பெரிய மழை பெய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாஷ் நியூஸில் இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா இல்லையா, காலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஃப்ளாஷ் நியூஸில் ஸ்கூல் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஓகே, இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? ஓகே, கடும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. The schools are remain closed due to the heavy rain. I repeat, the schools are remain closed due to the heavy rain. ஓகே, இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண சென்டென்சஸ் பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you so much for watching. See you soon.